அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 31/12/2025 துவாதசி திதி பின்னிரவு 1:48 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பின்னிரவு 1:30 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் அமிர்த யோகம் பின்னிரவு 1:30 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியனுடன் சுக்கிரன், செவ்வாய், புதன். கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சந்திரன், மிதனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? யாக குண்டம் அமைக்க, ஹோமங்கள் செய்ய, கடன் தீர்க்க, தற்காப்பு கலைகள் பயில, அறுவை சிகிச்சை செய்து கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களை, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, மழையும் அழகுதான், மெதுவாக பெய்யும் வரை. கடலும் அழகுதான், குறைவாக அலை அடிக்கும் வரை. காற்றும் அழகுதான், மென்மையாக தென்றலாக வீசும் வரை. நீயும் அழகுதான், உன்னை நேசிக்கும் வரை. ஆமாங்க, முதல்ல நம்மளை நாம் மதிக்கணுங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். தாழ்வு மனப்பான்மையோடு இருந்துடக்கூடாதுங்க. அதனால தாங்க எங்கும் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு, மிகுந்த உயர்ந்த ஒரு நல்ல மனப்பான்மையோடு, எதையும் நம்மால் சாதிச்சிட முடியுங்கிற ஒரு தைரியத்தோடு வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. கடந்த 3 நாளாக கோவப்பட்டீங்க, டென்ஷனாக இருந்தீங்க, எந்த வேலையும் ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்க. யார் நம்மளை புரிஞ்சுக்கிறா? நம்ம வார்த்தையை யார் கேட்டு நடந்துக்கிறா? நான் எவ்வளோ அடிபட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்கேன் தெரியுமா? என் அருமை உங்களுக்கெல்லாம் புரியுதா? அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டும் இருந்தீங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருந்துக்கிட்டே இருந்தார். இப்போ உங்களோட ராசியை விட்டு விலகிறாரு. காலையில் 9:23 உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் காலை 9:23 பிறகு மனசு கொஞ்சம் லேசாகும். உடம்புல இருந்த சோர்வு களைப்பு விலக ஆரம்பிக்கும். மூக்கு நுனியில் நின்றுருக்கிற அந்த முன்கோபம் அதெல்லாமே குறைய ஆரம்பிக்கும். கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வியாபாரமும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். தேங்கி கிடக்கிற சரக்குகள் அதெல்லாமே விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகை, நிலுவத்தொகை வசூல் ஆகுங்க. அந்த பழைய கடன்லாம் வசூலாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையாட்கள் திடீர்னு விடுப்பில் போயிடுறாங்க. பல நேரங்களில் நாமே தொழிலாளி, நாமே முதலாளி ஆக வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டீங்க. இன்றைய தினத்தில் வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விலை உயர்ந்த பொருட்கள் கூட சிலர் வாங்குவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு மரியாதை கூடும். ஏற்கனவே இருந்து வந்த சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே குறைஞ்சி இன்றைக்கு நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. அந்யோன்யமும் நல்லா இருக்குங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. கல்யாண விஷயங்களும் பேசலாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, சாதிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் முன்கோபமும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொள்ளாதவரை உங்களுக்கு நீங்களே எதிரியாகிறீர்கள். ஆமாங்க, அதுதாங்க உண்மை. யார்கிட்ட எப்படி பழகணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகும்போது நம்மளை 4 பேர் வேறு விதமாக தாங்க சொல்லுவாங்க. அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் மாறிக்கிட்டே இருக்கீங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி பேசுனா பிடிக்குமோ அப்படி இப்படி நடந்துட்டு நாம் போயிடலாங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாருங்க. காலையில் 9:23 உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் திடீர் முடிவுகள்லாம் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. நினச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது கைகூடி வருங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எங்கே போனாலும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்ததும் நல்ல விதத்தில் நடக்குங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்கள். முடிஞ்சால் கொஞ்சம் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி இதெல்லாம் கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. எல்லாத்தோட இந்த பேச்சு பயிற்சி இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்காரும்போது நீங்கள் இயற்கையாக இயல்பாக யதார்த்தமாக இருக்கிறத பேசுவீங்க, அதில் போய் சிக்கிப்பீங்க. கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தான். அதே மாதிரி உத்தியோகத்தில் சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது சம்மந்தப்படுத்தி பேசுவாங்க. அதுக்காக சங்கடப்படாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பிள்ளைகளுடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய மனநிலை குணநிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, கைக்கு அருகிலுள்ள முதல் கடமையை ஆற்றுங்கள். அடுத்த கடமை என்ன என்று தானாகவே புலப்படும். ஆமாங்க, அதனால தாங்க தினந்தோறும் உங்கள் கடமை என்னவோ அதை சிறப்பாக நீங்கள் செய்வீங்க. தள்ளி போட மாட்டீங்க. அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்க மாட்டீங்க. அன்றாட கடமைகளை செம்மையாக செய்து கொண்டு அடுத்த கட்டத்துக்கு நாம் போகிறதுக்கு என்ன வழி இருக்குது, வருங்காலத்தில் முன்னேறத்துக்கு என்ன வழி இருக்குதுன்னு கடமைகளை செய்து கொண்டே வருங்கால திட்டங்களை தீட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குது. செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. இருந்தாலும் எப்படியோ உருட்டி புரட்டி சமாளிச்சுருக்கீங்க. 6ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்திருந்த புதன் இப்போது 7வது வீட்டில் 3 கிரகங்களோட வந்து சேர்ந்துட்டாருங்க. அங்கேயும் இங்கேயுமா அல்லாடிட்டு கிடந்தது போதும், ஏதோ ஒரு வழியாக ஒரு இடமா வந்து உட்கார்ந்துட்டோம், இனிமேல் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உங்கள் ராசியை அதாவது உங்கள் ராசியை 4 கிரகங்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே குரு வேறு அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்னதாக மூச்சு திணறல் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பிராணாயாமம் உள்ளிட்ட மூச்சு பயிற்சிகள் செய்கிறது நல்லதுங்க. சூரியனும் செவ்வாயும் நெருப்பாக இருக்கிறதுனால உங்கள் ராசியை பார்க்குறதுனால தண்ணீர் அதிகம் அருந்துவது நல்லதுங்க. அதே மாதிரி நீர் உணவுகள் இப்போ வந்து இந்த சுரக்காய், பூசணிக்காய், பரங்கிக்காய், அந்த மாதிரி நீர் உணவுகள், வெள்ளரிக்காய், இதெல்லாம் வந்து நீர்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால யாரையும் நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. நல்லவங்க மாதிரி சிலர் தெரிவாங்க, ஆனால் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. வேறு மாதிரி சிலர் கடுகடுன்னு பேசுவாங்க, ஆனால் அவங்க நம்ம மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ சின்ன சின்ன ஊடலும் இருக்கும், கூடலும் இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் இருக்குது. ஆனால் சந்திரன் 12வது வீட்டில் வந்து உட்கார்றதுனால
சின்னதாக உங்களுக்கு செலவுகளும் இருக்கும், அலைச்சலும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க, அதிகாரிகளும் மதிப்பாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவும் டென்ஷனும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள்ள தயார் என்ற முடிவுடன் உங்களுடைய பயணத்தை தொடங்குங்கள். அப்போதுதான் நீங்கள் வெற்றி வாகை சூட முடியும். ஆமாங்க, அதனால தாங்க ஒரு வேலையை தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு வியாபாரத்தை தொடங்கினாலும் சரி, அல்லது ஒரு பயணத்தை தொடங்கினாலும் சரி, பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திரன் இன்னைக்கு வலிமை அடைகிறாருங்க, உச்சம் பெற இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும். எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு சின்னதாக ஒரு திருப்தி எட்டி பார்க்குங்க. 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருந்த புதன் இப்போ 6வது வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நட்பு வட்டங்கள் கொஞ்சம் மாறும். பழைய நண்பர்கள்லாம் கொஞ்சம் விலகுவாங்க. ஆனால் புது நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, செவ்வாயும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகள் விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போட்டித் தேர்வுகள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினருடன் சேர்ந்து சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். வீட்டில் பொருள்கள் திருடு போகாமல் களவு போகாமல் பார்த்துக்கிறதும் ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஏன்னா சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் இன்றைய தினம் எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாராவது நம்மை விரும்புவதற்காகத்தான் நாம் மெனக்கிட வேண்டும். ஆனால் நாம இருந்து விட்டாலே நம்மை விட்டு எல்லோரும் விலகி விடுவார்கள். ஆமாங்க, இருக்கிறத சொன்னால் உண்மையாக நடந்துக்கிட்டால் யாருங்க மதிக்கிறாங்க? கொஞ்சம் செயற்கையாக கொஞ்சம் சினிமாத்தனமாக பேசினாதான் எல்லாரும் நம்புகிறாங்க. ஆனால் சொல்லி கொடுத்தாலும் உங்களுக்கு அது வராதுங்க. அடிமனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே டோர் டெலிவரி பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் அவருடைய நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் வலிமையாக பேசுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஆளுமைத்தன்மை இன்றைக்கி அதிகமாகும். நிர்வாகத்திலையும் நீங்கள் இன்றைக்கி சிறப்பாக செய்து காட்டுவீங்க. குடும்பத்தில் கூட இருந்த சலசலப்புகள் அதெல்லாம் இன்றைக்கி விலக ஆரம்பிக்குங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, என்ன இருக்கோ அதை நான் சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு எங்கே போனாலும் இன்றைக்கி யதார்த்தமாகவும் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. 5ஆம் இடத்துல 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அதனால் கர்ப்பிணி பெண்கள் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பிள்ளைகளுடைய மனநிலை, குணநிலை, நட்பு வட்டம் அதெல்லாம் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுக்கு தோழமையோடு நாம் இருக்கிறது நல்லது, தோள் கொடுக்கறது நல்லது. அது கொஞ்சம் பார்த்துங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் இப்போ போய் மூக்க நுழைச்சின்னு இருக்காதீங்க. எல்லாம் உங்கள்கிட்ட பேசி
உங்களை கொஞ்சம் உசுப்பேட்டி விட்டு உங்களை செலவு பண்ண வச்சு இப்படியெல்லாம் நடக்குதுங்க அப்படிலாம் நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால் எதுவாக இருந்தாலும் அவங்க ஒரு சுற்றிட்டு வரட்டும், அப்புறம் பூர்வீக சொத்து விவகாரத்தில் தலையிட்டுக்கலாங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். வியாபாரத்திலையும் இன்றைக்கி நீங்கள் லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, நல்ல நட்பு கூட ஒரு வகையில் கடவுளின் அறிமுகம்தான். ஏனென்றால் நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள் எல்லோருக்கும் அமைவதில்லை. ஆமாங்க, அதனால தாங்க நட்புக்கு நீங்கள் முக்கியத்துவம் தருவீங்க. நல்ல நண்பர்களை நீங்கள் எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருப்பீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு நண்பராக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொல்லப்போனால் விரல் விட்டு என்ற அளவுக்கு 1-2 பேர் தான் இருப்பாங்க. எங்கும் எப்பொழுதும் நண்பர்களை சரியாக தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா நேரங்காலம் பார்க்காம ஓடி போய் முதல்ல நின்று உதவுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் தனித்து 3ஆம் இடத்துல மறைஞ்சு கிடந்து உங்களை பாடாப்படுத்தினார். எல்லாம் நானே பார்க்க வேண்டியதாக இருக்குது, எனக்குன்னு யாரும் இல்லை, நான் மனசு விட்டு பேசுகிற அளவுக்கு இங்கே யாருமே கிடையாது, என்னை யார் புரிஞ்சுக்கிறான்னு நிறையா ஆதங்கப்பட்டீங்க. பல நேரங்களில் தனிமையில் உட்கார்ந்து வேதனையில் இருந்தீங்க. ஆனால் அந்த நிலைமை இனிமேல் மாறுதுங்க. புதன் 3 கிரகங்களோட வந்து உட்கார்ந்துட்டாரு. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த அந்த தனிமை, வெறுமை அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. நல்லவங்களுடைய அறிமுகமும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்க. அதே மாதிரி உறவினர்களும் நண்பர்களும் கொஞ்சம் விரும்பி வந்து ஒரு அனுசரணையாக அக்கறையாக உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்கள் ராசிக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளும் நீங்கள் எடுப்பீங்க. சந்திரனுடைய சஞ்சாரம் நல்லா இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லாம் சரிதாங்க, ஆனால் கண்டகச்சனி நடந்துட்டுருக்குங்க. இந்த கண்டகச்சனி உங்களை போட்டு புரட்டிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் நாம அவரான்னு பார்த்துடலான்னு ஒரு முடிவோடு இருந்து எதிர்த்து நின்று போராடி ஜெயிச்சுக்கிட்டும் இருக்கீங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கடுமையாக இருக்கும், வேலை சுமை இருக்கும், கவனமாக இருங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, சிரிப்பவர்கள் எல்லோரும் கவலையின்றி வாழ்பவர்கள் அல்ல, கவலைகளை மறைக்க கற்றுக்கொண்டவர்கள். ஆமாங்க, நீங்களும் அப்படி தாங்க. உள் மனசில் எத்தனையோ வேதனைகள்லாம் உறங்கி கொண்டு இருக்குது, உறைந்து கிடக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஒருபோதும் நீங்கள் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. ஏற்கனவே நீங்கள் ரொம்ப சிரித்த முகம்தான், அது போதாதுன்னு மறுபடியும் மற்றவர்களுடன் பேசும்போது சிரித்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் தன்னுடைய ஆதங்கத்தையோ தன்னுடைய கவலைகளையோ பேச்சாலோ அல்லது மற்றவற்றாலோ வெளிப்படுத்தாமல் எல்லாம் இறைவன் செயல் என்று இறைவனுடைய திருப்பாத கமலங்களிலே விட்டுவிட்டு வெளிவட்டாரத்தில் சிரித்து பேசி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்றைக்கி இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க.
யார் விஷயத்துலையும் நாம் தலையிடாமல் இருந்துருவோம். அதாங்க நல்லது. ஏன்னா எதையாவது நம்ம எடுத்து சொல்லப்போனால் உனக்கு என்ன தெரியும்னு எதிர்கேள்வி கேட்குறாங்க. அனுபவப்பட்டு தானே நம்ம சொல்ல வரோம். சரி வேண்டாம், நம்ம வேலையை பார்க்கலான்னு இன்றைக்கி இருந்துடுறது நல்லதுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. ஆரோக்கியத்தை பற்றி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம சரியாயிட்டோமா, நம்ம குணமாயிட்டோமா, மறுபடியும் நமக்கு எதாவது தொந்தரவு வருமா அப்படின்னு நினைப்பீங்க. அதே மாதிரி இந்த கோர்ட்டு கேஸு அது முடிஞ்சிருச்சா, எதிரியால் நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி ஒரு பக்கம் தலை தூக்குங்க. கேட்டாங்க, அர்த்தராத்திரியில் கதவை தட்டி உதவி வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ராத்திரி நேரம்னு கூட பார்க்காம இருக்கிற பணத்தை எடுத்து கொடுத்தோம். இப்போ வாங்கிக்கிட்டு எப்போ வாங்கினேன்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்கெல்லாம் என்ன வாங்கன்னு தெரியலையேன்னு சிலர் நினைத்து பெருமூச்சு விட்டு கொண்டேயும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுகமான எதிர்ப்புகள் இன்றைக்கி இருக்கும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் சின்ன சின்ன வேலைகளெல்லாம் முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வண்டியை எடுக்கும்போதே ஃபியூல் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லதுங்க. மொபைல் ஃபோனில் பேசிகிட்டே இன்றைக்கி வண்டி ஓட்டுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் தான் கவனமாக இருக்கணும். சித்திர நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, இன்றைக்கி நல்லா இருப்பீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களும் இன்றைக்கி வெற்றி நடைபெறுவீங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் நிதானம் தேவைப்படுதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, கவலைகளின் அளவு கையளவு இருக்கும் பொழுதுதான் கண்ணீருக்கும் வேலை. ஆனால் அதுவே மலையளவு ஆகும் பொழுது மனமும் மறத்து போகிறது. ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அப்படி தாங்க இருக்கீங்க. கவலையெல்லாம் கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு. கவலைப்பட்டு பார்த்தாச்சு. கண்ணீர் விட்டு கண்ணீரும் வற்றி போயாச்சு. இனிமேல் எதை பற்றியுமே யோசிக்க வேண்டாம். எல்லாம் கையை மீறி போகுது. அதெல்லாம் மனசு இப்போ மறத்து போச்சு. எது நடந்தாலும் நடக்கட்டும், பார்த்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்தோடு கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அதையெல்லாம் சவாலாக மாற்றிக்கொண்டு ஒவ்வொன்றாக வெற்றி பெற்று காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்க தொடங்குறாருங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள், மருத்துவ செலவுகள், அலைச்சல்கள்னு மாறி மாறி இருந்துட்டு தாங்க இருக்குது. இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தால் கடமையை யார் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தினம் காலில் சக்கரத்தை கட்டிக்கிட்டு ஓடிக்கிட்டேயும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளார உட்கார்ந்துருந்த புதன் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால யதார்த்தமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. என்ன இருக்குதோ அதை நீங்கள் பேசுவீங்க. இட்டுக்கட்டி பேசுகிறது, ஆடம்பரமாக பேசுகிறது, அலங்காரமாக பேசுகிறது அதெல்லாம் உங்களுக்கு வரவும் வராது. அது உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இருக்கிறத சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இன்றைய தினம் பணவரவு பரவாயில்ல, இருந்தாலும் கடனும் கொஞ்சம் ஏறிட்டு போகுது, கை மீறிட்டு தான் போகுதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் நிம்மதியே இருக்க மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எல்லாத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிப்பீங்க. வியாபாரத்திலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, பூக்கள் என்பது உதிரும் வரை, இரவு என்பது விடியும் வரை, பிரிவு என்பது இணையும் வரை,
நட்பு என்பதோ உயிர் உள்ளவரை. ஆமாங்க. அதனால தாங்க நண்பர்களுக்கு நீங்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஏன்னா உறவினர்கள் அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்தது. ஆனால் நண்பர்கள்ங்கிறது எதேச்சையாக யதார்த்தமாக இயற்கையாக பார்த்து கிடைக்கக்கூடிய ஒரு கொடையாகும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. 5வது வீட்டை விட்டு 6வது வீட்டுக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க சந்திரன். அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. தள்ளிப்போன விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியுங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும். கைமாத்தா வாங்கினதையும் தந்து முடிப்பீங்க. இன்றைய தினத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளார 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்னதாக மன அழுத்தம் இதெல்லாம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வேலை பார்க்குற இடத்துல வேலை சுமை இருக்கும். மறைமுகமாக உங்களுக்கு மரியாதை குறைவான சில சம்பவங்கள் அதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் நுழையிறதுனால எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டு. ஆனால் 2 பேருமே ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அதே மாதிரி உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சூழ்ச்சிகளை முறியடித்து இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தட்சணை கொடுக்கும் கைகளை விட தானம் கொடுக்கும் கைகளுக்குத்தான் இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பார். எல்லா வகையிலும் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். ஆமாங்க. மற்றவங்களுக்கு தட்சணை கொடுக்கறது கூட அதுவும் ஒரு வகையில் தானம் தானே. அதே மாதிரி எதிர்பாராத விதமாக மற்றவர்களுக்கு நாம் எடுத்து கொடுக்குறோம் இல்லைங்களா, அதில் தான் இறைவன் சந்தோஷப்படுவார். எதிர்பாராமல் நம்ம உதவி செய்கிறது, எதிர்பார்க்காமல் உதவி செய்கிறது, அவங்களால நாளைக்கு நமக்கு இதெல்லாம் நல்லது நடக்கும், அவங்களால நம்ம இந்த காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுக்கும்பொழுது தான் இறைவன் முகம் மலர்ந்து நமக்கு உதவுகிறார். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் எதிர்பட்டவர்கள் எதை கேட்டாலும் எடுத்து கொடுக்கும் உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. எங்கெங்க நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டே போகுது. எந்த நேரத்தில் எது ஆகுமோங்கிற கவலை வேறு ஒரு பக்கம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. 12வது வீடு விரயஸ்தானம். அது பயமுறுத்தக்கூடிய இடம். அதுதான் சயனஸ்தானம். தூக்கமும் வராமல் போயிடுச்சு. எதை நினச்சாலும் ஒரு குழப்பமாக இருக்குது. எங்கே போனாலும் எதுவும் முடிய மாட்டேங்குது. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும். யாரையும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யதார்த்தமாக பேசுகிறத கூட சிலர் குதர்க்கமாக கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால பண விஷயத்தில் கராராக இருங்க. இடம் வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க. வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை பாருங்கள், ஈசி போட்டு பாருங்கள். விற்கிறதா இருந்தால் உங்கள்கிட்டேருந்து வாங்குறவங்களுக்கு அந்தளவுக்கு பொருளாதார வசதி இருக்குதா, இல்லை நம்மக்கிட்ட ஒரு சின்ன முன்பணம் கொடுத்துட்டு 6 மாதம் 7 மாதம்னு இழுத்துருவாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க. தைரியத்தை உங்கள் ராசிநாதன் தான் கொடுத்துட்டுருக்காரு. அவரும் எவ்வளோ தான் கொடுப்பாரு,
அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தான் இருக்கார், ஜெயிச்சிடலாங்க. ஆனால் குரு பகவான் தாங்க உங்களை பழி வாங்கிக்கிட்டே இருக்கார். 6வது வீட்டில் உட்கார்ந்து உங்களுக்கு செலவுகளையும் பயத்தையும் உண்டாக்கின்னு இருக்காருங்க. இருந்தாலும் சந்திரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்லைங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான், அவசரப்படாதீங்க, கவனமாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை வழுக்கும், வழுக்கி விழுந்தால் வலிக்கும். மற்றவர்கள் போல் மலிக்காதது போல நடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமாங்க, இதுதாங்க உண்மை. வாழ்க்கைங்கிறது வழுக்கு பாதைகளால் ஆனது. எத்தனையோ முறை நீங்கள் வழுக்கி விழுந்துட்டீங்க, பொருளாதாரத்தில் வழுக்கி விழுந்துட்டீங்க, குடும்ப வாழ்க்கையிலையும் வழுக்கி விழுந்தீங்க. அந்த வழுக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு பலவிதமான புத்திமதிகளையும் அனுபவங்களையும் கொடுத்துருக்குங்க. அதனால தாங்க வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு ஒரு பெரிய புத்தகம் எழுதுகிற அளவுக்கு அனுபவ அறிவோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சனி பகவான் பாதச்சனியாக உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் உடம்பு முடியாமல் போகுதுங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் மனசை அவர் பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கார். யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி நாம் பேச ஆரம்பித்தோம்னா நம்ம வேலை நடக்கும், எப்படி நாம் நடந்துக்கிட்டோம்னா நம்ம வேலை நடக்காது. இதெல்லாம் உங்களுக்கு அனுபவபூர்வமாக நீங்கள் இப்போ கற்றுக்கிட்டே இருக்கீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. ஒரு சிலருக்கு புதையல் யோகமும் உண்டு. எதேச்சையாக அது மாதிரி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதையல்னா என்ன, மண்ணிலேருந்து கிடைச்சான்னு அர்த்தம் இல்லை. செய்கிற வியாபாரத்தில் திடீர்னு பெரிய லாபம் வரலாம், திடீர்னு பெரிய கான்ட்ராக்டில் கையெழுத்து போடலாம், அல்லது ஏற்கனவே வாங்கி போட்ட மரங்கட்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது விலை ஒசந்து இப்போ 10 மடங்கு லாபத்தை உங்களுக்கு அள்ளி கொடுக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இடித்து போட்டு கிடக்கிற இடத்துல வீடு கட்டுறதுக்கு பிளான் அப்ரூவலுக்கு எம்எம்டிஏ சிஎம்டிஏக்கெலாம் முயற்சி பண்ணுவீங்க, அதிகாரிகளை சந்திப்பீங்க, அப்ரூவல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பழைய வண்டியை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாமே இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும். சிலர் வேலையை விட்டுட்டு புதுசாக நாமே ஏதாவது ஒரு வியாபாரத்தை தொடங்குவோங்கிற முயற்சியிலையும் இறங்குவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, முகத்தை காட்ட பல அடையாளங்கள் இருந்தாலும் மனிதனாக நம்மை காட்ட அன்பு மட்டும்தான் முடியும், அன்பால் மட்டும்தான் முடியும். ஆமாங்க, அன்பு அதுதாங்க மற்றவங்கள்ட்டேருந்து நம்மளை வித்தியாசப்படுத்தி காட்டுது. மற்ற உயிரினங்களிடமிருந்து நம்மை வித்தியாசப்படுத்தி காட்டுவது அன்பு மட்டும்தாங்க. அதனால தாங்க எல்லார் மேலேயும் நீங்கள் அன்பு காட்டுவீங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்கிட்டையும் பாசத்தை பொழிவீங்க. எங்கும் எப்பொழுதும் பச்சை மனசோடு எல்லோரையும் நேசித்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னேறுவீங்க. அதே மாதிரி தள்ளிப்போன விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக இன்றைக்கி முடியுங்க. பெற்றோரின் ஆசீர்வாதமும் கிடைக்குங்க.
10வது வீட்டில் 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய பதவிகள், புதிய பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு தேர்தலில் நிற்கணுங்கிற ஆசையும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, உங்களுக்கு லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி உங்கள் கை தான் ஓங்கி இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த தலைமை பதவி, பொறுப்பு அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை சுமையும் செலவுகளும் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. பக்கவாத நோயால், நரம்பு தளர்ச்சியால் யாராவது பாதித்தவங்க இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தால் அவங்கள இந்த கோவிலுக்கு நீங்கள் அழைச்சிட்டு போனீங்கன்னா நிச்சயமாக அந்த நோய் குணமாகுங்க. அவங்க வர முடியலைன்னாலும் அவங்களுக்காக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அல்லது அவங்க நலன் விரும்பிகள் யாராவது இங்கே இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே அந்த நோய் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அவங்களுக்கு ஆரோக்கியம் எல்லாமே நல்ல விதத்தில் சேருங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த கோவில் இங்கே இருக்குதுங்க. அதே மாதிரி ஜாதகம் சரியில்லை, தசாபுத்தி சரியில்லை, நேரங்காலம் சரியில்லை, எங்கே போனாலும் எதுவும் நடக்க மாட்டேங்குது, தடைப்படுது, எதிரிகள் இருக்காங்க, ஜாதகமே பலவீனமாயிடுச்சோன்னு பயமாக இருக்குது, அல்லது யாராவது ஏதாவது கட்டு போட்டுட்டாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது, ஜோசியரை கேட்டால் நேரம் நல்லா இருக்குதுங்கிறாரு, ஆனால் எதுவும் நல்லதாக நடக்க மாட்டேங்குது, அப்போ ஏதோ ஒரு தடங்கல்கள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கோவிலுக்கு போகலாங்க. இந்த கோவிலுக்கு போயிட்டு அதை ஒரு செப்பு தகட்டில் உங்கள் ஜாதகத்தை எழுதி அதை முருகப்பெருமானுடைய பாதத்தில் கொண்டு போய் வைக்கிறாங்க. சிலர்லாம் அவங்க என்ன ராசியோ அந்த ராசி சின்னம் இருக்கு இல்லைங்களா? இப்போ கன்னி ராசி அப்படின்னா பெண் பதித்த அந்த சின்னம், துளராசினா தராசு பதித்த அந்த ராசி சின்னம் இருக்கு இல்லைங்களா? அந்த உலோகத்துண்டு வரைந்த அந்த உலோகத்துண்டை பெருமானுடைய பாதத்தில் வச்சு வேண்டிக்கிறாங்க. அது மாதிரி வேண்டிக்கிறது மூலமாக அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் அதெல்லாமே விலகுதுங்க. இப்படி சக்தி வாய்ந்த பெருமானுடைய கோவில், ரொம்ப அற்புதமான கோவில் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் கோவில். இந்த பாலசுப்ரமணியர் கோவில் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலாக இருக்குதுங்க. பழமையான கோவிலாக இருக்குதுங்க. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவராக இருக்கிறாரு. பக்த கோடிகள் எதை கேட்டு நின்னாலும் வாரி வாரி அளவு இல்லாமல் கணக்கு இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாருங்க. ஆமாங்க, திருச்செந்தூரில் சூரபத்மனை வென்றெடுத்த முருகப்பெருமான் ஸ்ரீ தெய்வானையை மணப்பதற்காக திருப்பரங்குன்றத்துக்கு பயணப்படுகிறாருங்க. அப்படி பயணப்படும் பொழுது இதுக்காக அகத்தியர் இந்த மலை மேலே உட்கார்ந்து முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்துட்டு வருவார். அந்த நேரத்தில் நாம் அவரை தரிசிக்கலான்னு ஸ்ரீ அகத்திய முனிவர் அந்த மலை மேலே உட்கார்ந்து தவம் செய்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அப்படி அகத்திய முனிவருடைய அந்த தவத்தை மெச்சிக்கொண்டு முருகப்பெருமான் போகிற வழியில் இந்த மலைக்கு அங்கே இருக்கக்கூடிய அகத்தியரையும் ஆசீர்வதித்து அவருக்கு காட்சி கொடுக்கிறார். ஆனால் அகத்தியரோ நீங்கள் இங்கே ரொம்ப நாள் இருக்கணும், நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுதல் வைக்கிறாரு, வரம் கேட்குறார். அதற்கு முருகப்பெருமானும் இங்கே என்னை தேடி துதிப்பவர்களுக்கு, வழிபடுவர்களுக்கு எல்லா நன்மையும் சேரும், என்னுடைய அருளும் ஆசீர்வாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் அங்கே தங்குறாருங்க. அப்படிப்பட்ட திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய திருப்பாத கமலங்களை நாம் தரிசிக்கலாம். முருகப்பெருமானுடைய பாதத்தை இங்கே பார்க்கலாம். முருகப்பெருமான் வழிபட்ட சிவலிங்கத்தையும் இங்கே நீங்கள் பார்க்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப அரிதான திருக்கோவிலுங்க. இந்த திருக்கோவிலில் பார்த்திங்கன்னா
முருகப்பெருமான் தன்னுடைய அந்த ஜடா முடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு கிரீடம் போல் அப்படியே தலையில் சுருட்டி வச்சுட்டு காட்சி கொடுக்குறார். இதெல்லாம் உலகத்திலே நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு அரிதான காட்சியில் இங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவர் இருக்கக்கூடிய குன்றின் பெயர் வந்து சக்தி மலை, இன்னொரு பக்கம் இருக்கிறது வந்து இடதுபுறம் இருக்கிறது சிவன் மலைங்க. அப்போது இந்த பாலசுப்ரமணிய சுவாமிகள் அருள்பாலித்து கொண்டிருக்கிறது வந்து சிவகிரி அப்படிங்கிற மலை மேலே தாங்க. அந்த மலை மேலே, அந்த குன்று மேலே இந்த ஸ்ரீ பாலசுப்ரமணியர் வந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு அவசியம் போகணும். உடம்பு நோய் விலகும், ஜாதகத்தில் எந்த கோளாறு இருந்தாலும் விலகும், தசாபுத்தி ஒழுங்காக வேலை செய்கிறதுக்கும் யோக பலன்கள் அதிகரிக்கிறதுக்கும் உங்களுடைய ஜாதகத்தையும் சுவாமியோட பாதத்தில் வச்சு வணங்கலாங்க. இந்த திருக்கோவில் எங்கே இருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் சிவகிரி அப்படிங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக மதுரையிலேருந்து குற்றாலம் செல்லும் வழியில் 108 கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் ராஜபாளையத்திலிருந்து தென்காசி செல்லும் எல்லா பேருந்தும் சிவகிரி வழியாக தான் போகும். அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஊர். அதனால் கிருத்திகை நட்சத்திரம் ஆகிய இன்றைய தினத்திலே எல்லாம் வல்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் ராசியான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை புத்தாண்டு சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.